இப்போ பயிற்சி 1.1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அது எக்ஸைஸ் 1.1ல். ஸோ செகண்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். let a is equal to 1, 2, 3, b is equal to x such that x is a prime number less than 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 எலமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. பட் இது மட்டும் நமக்கு எலமெண்ட்ஸாக இல்லை. ஸோ இது நம்ம எலமெண்ட்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ x such that x is a prime number less than 10 கொடுத்துருக்காங்க. find a cross b and b cross a கொடுத்துருக்காங்க. ஸோ a cross b ஃபைண்ட் அவுட் பண்ணோம், b cross a ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் a is equal to 1, 2, 3 மற்றும் b is equal to x such that x என்பது 10ஐ விட சிறிய பகா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பகா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் a cross b யும் b cross a ஆகியவற்றை காண்க. அப்போ இது ரெண்டையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோடைய சொல்யூஷன் என்ன இருக்கும் அப்படின்னா சார் ஃபர்ஸ்ட் தான் ஏன்றது ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்கனால சரிங்களா, ஏன்றது எலமெண்ட்ஸாகவே கொடுத்துருக்கனால 1, 2, 3 அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பீன்றது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் such that எக்ஸ் இஸ் அ பிரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது பகா எண் 10ஐ விட சிறிய பகா எண் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன அப்படின்னா பகா எண்ணா என்ன அப்படின்னா ஸோ ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுச்சு அப்படின்னா அது பகா எண்ணு சொல்லுவோம். சரியா சரியா ஒன் டேபிள் ஆர் சேம் டேபிள் டிவைட் ஆச்சுன்னா இட் இஸ் கால்டு பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 இருக்குது, 1 இருக்குது அப்படின்னா ப்ரைம் நம்பர் கிடையாது. சரிங்களா, அப்போ 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 2ன்றது 1 டேபிளில் டிவைட் ஆகும், இல்லை 2 டேபிளில் டிவைட் ஆகும், அதர் டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ 3ன்றது பார்த்தீங்கன்னா 1 டேபிளில் டிவைட் ஆகும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் டிவைட் ஆகும், அதர் டேபிளில் டிவைட் ஆகும். அதான் சொல்லுவோம் ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அது பகா எண்ணு சொல்லுவோம். சரிங்களா சரிங்களா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐ மீன் 1 டேபிள் ஆர் சேம் டேபிளில் டிவைடிங் ஆச்சுன்னா இட் இஸ் கால்டு ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1, 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5, 7. ஸோ நம்ம 10க்குள்ளே இருக்கிறனால இந்த 2, 3, 5, 7 அது மட்டும் ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ அதான் ப்ரைம் நம்பரு ஐ மீன் பகா எண்ணு. இப்போ அதை மட்டும் எழுதிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் ரிமைனிங் நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 வந்து பகா எண் இல்லை. ஏன் சொல்கிறோம் ப்ரைம் நம்பர்லன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது 1 டேபிளில் டிவைட் ஆகும், 2 டேபிளில் டிவைட் ஆகும், 4 டேபிளில் டிவைட் ஆகும். நான் சொன்னேன் 1 டேபிளும் சேம் டேபிளில் மட்டும்தான் டிவைட் ஆகும், அதர் டேபிளில் டிவைட் ஆகும். அப்போ அதர் டேபிளில் டிவைட் ஆகுதுனால தான் இது பகா எண் இல்லைன்னு சொல்கிறோம். ஐ மீன் நாட் அ ப்ரைம் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ அதனால் பீன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லெஸ் தென் 10னா 2, 3, 5, 7 அதை மட்டும் நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7 ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ கிராஸ் பியை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ ஏ கிராஸ் பின்னும் போது ஏவை எடுத்து எழுதிக்கிறேன் 1, 2, 3 கிராஸ் பி எடுத்து எழுதிக்கிறேன் 2, 3, 5, 7. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி அப்படின்றனால ஸோ இதோட இதை நம்ம ஆர்டர் பேரில் ரைட் பண்ண போகிறோம். இந்த 1, 2 நெக்ஸ்ட்டு 1, 3 1, 5 நெக்ஸ்ட்டு 1, 7. ஸோ நெக்ஸ்ட்டு 2 எடுத்துக்கிறோம் 2, 2 2, 3. ஸோ நெக்ஸ்ட்டு 2, 5. ஸோ அதே 2 எடுத்துட்டு அடுத்த 2, 7. நெக்ஸ்ட்டு இந்த 3 எடுத்துக்கிறோம். ஸோ இது அப்படியே டேரெக்டாக போட்டுக்கிறோம் 3, 2. ஸோ 3, 2 நெக்ஸ்ட்டு 3, 3a 3, 5 நெக்ஸ்ட்டு 3, 7. ஸோ ஆர்டர் பேரில் எல்லாத்தையும் ரைட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பி கிராஸ் ஏவும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அப்போ பி கிராஸ் ஏவை கண்டுபிடிக்கிறோம். பி எடுத்து எழுதிக்கிறேன் 2, 3, 5, 7 கிராஸ் ஏ எடுத்து எழுதுறேன் 1, 2, 3. ஸோ எப்படி நம்ம ஆர்டர் பேரில் ரைட் பண்ணமோ அதே மாதிரி தான் இது வரிசை ஜோடி கணத்தில் ரைட் பண்ண போகிறோம். அப்போ இது வரிசை ஜோடி கணத்தில் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எதுன்னு 2, 1 2, 2 2, 3 நெக்ஸ்ட்டு 3, 1 3,
2, நெக்ஸ்ட்டு 3,3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ 5,1, 5,2, 5,1, 5,2, 5,3. ஸோ அதே போல் 7,1, 7,2, 7,3. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி கிராஸ் சி. ஸோ அப்போ ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம்.